அந்த ஒரு பெண்மணி அந்த காவல் நிலையத்திற்கு ஓடி போகிறார். ஐயா, என் கணவர் 2 நாளா காண ஐயா. சில பேர் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பொண்டாட்டி ஊருக்கு போறோம் சொன்னா, ஐயோ என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்னு சந்தோஷப்படுற ஆண்கள் இருக்காங்க. பொண்டாட்டி காணாம போயிட்டா அதை விட சந்தோஷம் வேற இருக்கா அப்படின்னு நினைப்பீங்க. அவே போய் சொல்றா, என் கணவரை காணவில்லை, நீங்க தாங்க ஐயா கண்டுபிடிச்சு தரணும். அழகமா கேட்பாங்க, எப்படி இருக்காரு உங்க வீட்டுக்கார், எப்படி இருப்பாரு சொல்லு அப்படின்னா இப்போ போட்டோ எல்லாம் கொடுப்பாங்களே. அப்போ நான் குழந்த பல ஆண்டுகள் முன்பாக, ஐயா எங்க வீட்டுக்கார் அரவிந்த் சாமி மாதிரி வெள்ளை வெள்ளேன்னு இருப்பாரு ஐயா. அப்படியா? வேற அமிதாப் பச்சன் மாதிரி ரொம்ப ஹைட்டா இருப்பாரு. அப்புறம் ரஜினிகாந்த் மாதிரி சும்மா முடிய வேற லெவல்ல வச்சிருப்பாரு. எஸ்பி பாலசுப்ரமணி பாடுவார் ஐயா. அப்படியா? எல்லாம் எழுதினார். வந்தால் எழுதிட்டு, சரிம்மா பாக்குறோம். இப்பெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஈஸியாக கண்டுபிடிச்சா செல்போன் நம்பர் வச்சு எங்க இருக்காங்க ட்ரேஸ் பண்ணலாம். இன்னைக்கு நிறைய டெக்னாலஜி வளர்ந்துச்சுல. நான் சொல்லி பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஆகவே நாங்க கண்டுபிடிச்சறோம் அப்படின்னு சொல்றாரு. ஐயா கண்டிப்பா நீங்க கண்டுபிடிச்சு தரணும் ஐயான்னு. அந்த நேரம் பார்த்து இன்னொரு காவலர் அந்த காவலயத்துக்கு வர்றார். அவர் அந்த அம்மா பாக்குறா, இந்த அம்மாவை தெரியும். என்னம்மா இங்க நிக்கிற? எங்க வீட்டுக்காருக்கு ஆனா ஐயா. அப்படியா? அவங்க வீட்டுக்காரர் அவருக்கு தெரியும். ஏன்னா அந்த ஊர்ல இப்போ மதுரவாயெல்லாம் தெரியாதா சில பேருக்கு. அது மாதிரி அவர் பேப்பர் வாங்கி பாக்குறாரு. பார்த்தா என்ன சொன்னாங்க, அரவிந்த் சாமி மாதிரி வெள்ளையா, அப்புறம் அமிதாப் பச்சன் மாதிரி ஹைட்டா வெயிட்டா, ரஜினிகாந்த் மாதிரி முடியெல்லாம் வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் எஸ்பி பாலசுப்ரமணியம் மாதிரி பாடுவார். ஏமா என்னம்மா இது கொடுத்துருக்க? உங்க வீட்டுக்காரன் கருப்பா குட்டையா பரட்ட தலையா பார்க்கவே சகிக்க முடியாத மாதிரி இருப்பாரு. நீ என்ன எப்படி எழுதி கொடுத்துருக்க அப்படின்னு கேட்டாராம். ஏங்க இதுதான் எங்க வீட்டுக்காரர், எனக்கு தெரியும், நான் எதிர்பார்க்குற மாதிரி வீட்டுக்காரர் கண்டுபிடிச்சு கொடுங்க. கண்டுபிடிச்சு கொடுத்தா கூட இல்லைன்னு போயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அந்த போலீஸ்காரனை திட்டிச்சான். வழக்கமாக இந்த அன்பு பாருங்களேன், எப்படி இன்னைக்கு நான் யோசிச்சு பார்த்தேன். இன்னைக்கு அன்பு சாதாரணமா பேசுறேன். இல்லாத ஒன்றை இருப்பதாக கனவு காண்கிறது. இப்ப நான் சொன்னதுதான். வீட்டுக்காரர் அப்படிதான் இருக்காரு. அவர் அழகா இருந்தா, அசிங்கமா இருந்தா, குட்டையா இருந்தா, கட்டையா இருந்தா, வெயிட்டா இருந்தா, வெள்ளையா இருந்தா, மெலிஞ்சு இருந்தா, வீட்டுக்காரர் தான். அதே மாதிரி மனைவியும் தான். இல்லாத ஒன்றை இருப்பதாக நினைத்து கனவு காண்கிறார். அன்பு நிபந்தனைகளை விதித்து நிம்மதியை தொலைக்கிறார். குறைகளை மட்டும் பெரிதுபடுத்தி மகிழ்ச்சியை தொலைக்கிறார். இதான் சொல்றாங்க இன்னைக்கு மனித அன்பு. நான் ஒழுங்கா எங்க வீட்டு அப்பவே சொன்னாங்க, மாப்பிள்ளை கொஞ்சம் கருப்பா இருக்காரு, கொஞ்சம் பார்த்து படிச்சிருந்தா கொஞ்சம் நல்ல மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கலாம். அந்த பொண்ணு அதாவது எலும்பும் தோலமா இருந்துச்சுங்க. இப்பதான் குண்டாயிடுச்சு, கல்யாணம் பண்ண பேர் குண்டாயிடுச்சு, பார்க்கவே முடியல. சரி எங்க அப்பா சொன்ன சொந்தத்தில் கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்லி. சில பேர் நேரங்கள் பாருங்களேன், நமக்கு கடவுள் சில நேரத்தில் கொடுக்குற இந்த திருமண உறவோ நண்பர்களோ அப்படிலாம் பார்த்தீங்கன்னா, சில நேரத்தில் நம்ம ரொம்ப எதிர்பார்ப்புகளை அதிகமாகவே வளர்த்து கொண்டு, அதனாலதான் நான் சொன்ன மாதிரி நிறைய நேரங்கள் இல்லாத ஒன்றை நினைத்து கொண்டு இருப்பது போல கனவு கொண்டு வாழ்வை இன்னைக்கு நிறைய பேர் தொலைத்து போகிற ஒரு மனித அன்பை தான் இன்னைக்கு நம்ம சிந்தித்து கொண்டு இருக்கோம். ஆனா அதுக்கு மாற்று சிந்தனையாக தான் இன்னைக்கு வசனம் 3 வாசகம் சொல்லுது, கடவுளுடைய அன்பு எப்படிப்பட்டது? நிபந்தனை அற்ற அன்பு, எல்லையற்ற அன்பு, இருப்பது போல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அன்பு அப்படின்னு அப்படியே சொல்லிட்டேங்களா கடவுள் நம்மள. அப்படி அதான் சொல்ற, நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள், நான் உங்களை நண்பர்கள் என்றேன், நான் உங்களை பணியாளர் என்று சொல்லவே இல்லை அப்படின்னா ஆண்டவர் இயேசு இன்னைக்கு தன்னுடைய சீடர்களுக்கு அன்பை பற்றி பகிர்வதை நம்ம இன்னைக்கு வாசிக்க கேட்டோம். இதனால ஒரு 3 சிந்தனை மட்டும் சொல்லி இந்த மறையை முடிக்க ஆசிக்கிறேன். நான் சொன்ன நமது அன்புக்கும் கடவுளுடைய அன்புக்கும் உள்ள வித்தியாசம். முதல்ல கடவுளுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இறைவனுடைய அன்பு எல்லையற்றது அப்படின்னு சிந்திக்கலாம். நீ நாம வாழ்ற உலகத்தை நாம் தப்பா சொன்னச்சுக்காருங்க. இன்னைக்கு உறையூடி கிடப்பது ஜாதி, இனம், பணம், படிப்பு. இப்ப நீங்க பொண்ணு பார்க்க போறீங்க, மாப்பிள்ளை பார்க்கலாம், எங்க ஊருக்காரா, எங்க ஜாதிக்காரனா, நல்லா பணம் இருக்கா, வசதி இருக்கா, படிப்பு இருக்கா, இது கண்டிப்பா கேட்கிறான். பாருங்களேன், இன்னைக்கு சில நேரங்கள் லவ் பண்ணும்போது கூட பாத்துக்கிறாங்க, நிறைய பேர் எங்க ஊருக்காரெல்லாம் கல்யாணம் பண்ணும், எங்க பசங்களை தான் லவ் பண்ணும் அப்படின்ற ஒரு எல்லைக்குள் வரையறைக்குள்ள இன்னைக்கு ஒரு வட்டத்தை போட்டு அன்பு இன்னைக்கு சுருக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது.
நான் சொன்ன மாதிரி இப்ப நம்ம ஒரு படிப்பு படிச்ச மாப்பிள்ள தான் பார்ப்பேன், படிச்ச பொண்ணதான் இருக்கணும். நான் இவ்வளவு படிச்சுங்க அந்த படிக்கவே இல்லை, அவனுக்கு கல்யாணம் பண்ணி தரேன். பணம் வசதி ஒண்ணுமே இல்லையா, சொந்த வீடு கூட இல்லையா, வசதி வாய்ப்பே இல்லையா, அங்க போய் எப்படிங்க உங்க பொண்ணை கொடுத்தீங்க நீங்க அப்படி என்று இன்னைக்கு நான் கேட்பாங்க. எவ்வளவு வசதி, எவ்வளவு சவரம் போடுவீங்க, 100 சவரம் போடுவீங்களா, கார் வாங்கி தருவீங்களா, சொந்த வீடு இருக்கா, அப்படி எல்லாம் இன்னைக்கு பணத்தை பற்றி பேசக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்க. நம்ம இந்த ஊருக்காரங்க, நாங்க அந்த ஊருக்காரங்க, அல்லது இந்த இனத்தை சேர்ந்தவங்க, இந்த ஜாதியை சேர்ந்தவங்க என்றெல்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அன்பை நான் நினைக்கிறேன் ஒரு வட்டத்துக்குள்ளே போட்டு ஒரு எல்லை ஒரு பவுண்டரி, இங்கிலீஷ் பவுண்டரி சொல்றான், அந்த பவுண்டரிக்குள்ளே போட்டு இன்னைக்கு நம்ம அடைத்து விடுகிறோம். காதல் கூட இன்னைக்கு அப்படிதான் ஆயிடுச்சுன்னு தெரியல. காதலுக்கு கண்ணு இல்லையே சொல்லுவாங்க, இன்னைக்கு கண்ணு இருக்கு, பார்த்துதான் லவ் பண்ண சொல்றேன். பாருடி நல்ல பையனா பார்த்து லவ் பண்ணி, வசதியான உள்ள பையனா பார்த்து நம்ம ஊருக்கான பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைக்கு கூட இன்னைக்கு நம்ம தள்ளப்பட்டு விட்டோம். ஆனா இன்னைக்கு முதல் வாசம் மிக அழகாய் சொல்கிறது, ஆண்டுடைய அன்பு எப்படி என்றால் எல்லையற்ற. நான் பேதுரை கூட சொல்ற, கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை. ஆனா பேதுருவே இங்க ஆள் பார்க்கிறார். என்ன, கொர்நேலி என்பது பிற இனத்தை சேர்ந்தவர். உங்களுக்கு தெரியும், தொடர்ந்து நீ வாசி என்றால் அவங்களுக்கு எல்லாம் ஒன்னும் கடவுளுடைய அருள் கிடையாது. பிற இனத்து யூதர்களுடைய எண்ணம் இப்படிதான், யூத கிறிஸ்துவ நினைச்சாங்க நமக்கு மட்டும்தான். இப்ப நீ கிறிஸ்துவ நினைக்கிறீங்களா, நமக்கு மட்டும்தான் மீட்பு, அந்த பந்தகோஸ்க்கு அந்த இந்துக்காரனுக்கு முஸ்லீம்லாம் மீட்பு இல்லை அப்படின்னு நம்ம ஒரு எல்லைக்குள்ள ஒரு பவுண்டரி, ஒரு நெருக்கிய நேரோ சிந்தனை சொல்றான், நேரோ மைண்டட் மேட்ஸ். இங்க பாத்தீங்கன்னா பேதுரு அப்படிதான் இருந்தார். எது வரைக்கும் இந்த கொர்நேலியை அந்த வெளிச்சத்தை கடவுள் அவருக்கு கொடுத்த அந்த விஷயத்தை தெரிந்து கொள்ளும் வரை அவரும் அப்படிதான். அந்த பேதுரு கூட நீங்க பாத்தீங்கன்னா கடவுள் ஒரு சார்பானவர், எல்லாருக்குமானவர். அவருடைய அன்பு பொதுவானது, அவருடைய அன்பு எல்லையற்றது. யார் கொர்நேலியும், அவன் சாதாரண பிற இனத்தை சேர்ந்தவன். ஆனா கடவுள் சொல்றாரு, அவனுக்கும் தூயாவி நிரப்பப்படும் பொழிவதை நான் கண்ணால கண்டேன். அப்பதான் அடுத்த வார்த்தை சொல்றாரு, கடவுள் ஆள் பார்த்து செயல்படுது. அதுக்கு முன்னாடி கடவுள் ஆள் பார்த்து செயல்பட்டாரா? பேதுருடைய சிந்தனையை தவிடுபொடியாக்கியது பாத்தீங்கன்னா இந்த முதல் வாசல். அவன் இன்னைக்கு என்னுடைய வாழ்வு, நம்முடைய வாழ்வு கூட பாத்தீங்கன்னா இறைவனுடைய அன்பு எல்லையற்றது. நீங்களும் நானும் ஒரு கட்டுப்பாடு, ஒரு வரையறை, ஒரு பவுண்டரி அப்கோர்ஸ் இருக்கலாம், சில நேரங்கள்ல தப்பு இல்லை. ஆனா அதுதான் அன்பு என்று சொல்லி இன்னைக்கு நிறைய காயப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அம்மா என்று சொன்னா, நானே கூட என் பொண்ணுக்கு இந்த மாதிரி மாப்பிள்ளை பார்த்தா கிடைச்சிருக்காரு, அவன் வேற ஜாதி தான், ரொம்ப வசதி இல்லை, ஏழை பையன், எங்களை அப்பா அம்மா மாதிரி பாத்துக்கிறான், நானே என் பொண்ணுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளை பார்த்துருந்தா கூட லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க, அது வேற விஷயம். நானே என் பொண்ணுக்கு இப்படி மாப்பிள்ளை பார்த்தா கூட சான்ஸே இல்லை, கிடைச்சிருக்க வாய்ப்பே இல்லை. பாத்தீங்களா? அப்போ என்னுடைய பார்வை மஞ்ச கண்ணாடி போட்டவனுக்கு அப்பதான் மஞ்சளா தெரியும் சொல்லுவான். பாத்தீங்களா? தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படி சொல்ற மாதிரி பல நேரம் நம்முடைய சிந்தனைகள். அப்பதான் எங்க அன்பு, கடவுளுடைய அன்பு எல்லாம் ஏற்றாது. ஆனா ஏன் அன்பு, அதை செய்யாத, இதை செய்யாத, அதை பண்ணாத, இதை பண்ணாது என்று ஒரு வரையறைக்குள்ள வச்சுதான் இன்னைக்கு நிறைய. அப்ப இன்னைக்கு நம்முடைய அன்பு எப்படினோ அந்த கடவுளுடைய எல்லையற்ற அன்பை நம்ம எப்படி உணர்ந்து கொள்றோமோ அந்த மாதிரி நாம கூட இன்னைக்கு பவுண்டரிஸை உடைச்சிட்டு போனோம். ஏசு இந்த முதல் வாசகத்துல தூய் ஆவியார் கொர்நேலியும் பிற இனத்தவர்களுக்கு ஆவியை பொழிகிறார். தூய் ஆவி விழாவை கொண்டாட போறோம், சரியா? அப்போ கடவுள் எல்லோருக்குமானவர். இவங்களுக்கு மட்டும்தான், அந்த ஊருக்காரங்க மட்டும்தான், மதுரை வாயில இருக்க மட்டும்தான், பக்கத்துல கோல்டன் மக்கள் கிடையாது. நீ நானும் தான் பாகம். கடவுளுடைய அன்பு எல்லையற்றது. கடவுளுடைய அன்பு நிபந்தனையற்றது. நம்ம கடவுளுடைய அன்பு நிபந்தனையற்றது. இன்னைக்கு எப்படியான ஒரு உறவு முறை பசங்களா இருக்காங்க. நீ இப்ப கணவன் மனைவி இருக்கீங்க, பெட்ரோல் பிள்ளை இருக்கீங்க. நீ என்ன அன்பு செஞ்சா நான் உன்ன அன்பு செஞ்சுவேன். நீ எனக்கு இதை வாங்கி கொடுத்தா, நீ என்னுடைய எதிர்பார்ப்படி நடந்தா, நீ என்னுடைய எதிர்பார்ப்பு நடந்தா நான் உன்னுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ப நான் அன்பு செய்வேன். முதல் பகுதி நான் சொன்னேன், நீ என் அன்பு செஞ்சா தான் நான் அன்பு செய்வேன். இது மனிதனுடைய போக்கு. கடவுள் நீ என் அன்பு செய்யவே இல்லைங்க, நீ என்கிட்ட வரவே இல்லை, ஆனா அவர் நான் தேடி வந்து கொண்டே இருக்கிறார். நீ எதை எதிர்பார்ப்படி தான் இருக்கணும். என் எதிர்பார்ப்பா நீ இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது. சரிம்மா, செய்ய மாட்டேன். மனித அன்பு அப்படி நீங்க செய்யலன்னா அவங்க சரியா அன்பு செய்ய மாட்டாங்க. ஆனா கடவுள் நம்முடைய எதிர்பார்ப்பின்படி நீ வாழலையே, நானும் நீங்க வாழல கடவுளுடைய எதிர்பார்ப்பு படி. ஆனாலும் கூட அவன் ஓடி தேடி அன்பு செய்கிறான். அவன் யோசிச்சு பார்த்தேன், இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இதை செஞ்சாதான் நிபந்தனை வச்சு இதெல்லாம் நீ செய்,
இதையெல்லாம் நான் செய்வேன், இதையெல்லாம் நீ செய்யல, இதையெல்லாம் நான் செய்ய மாட்டேன், நீ என்னுடைய அன்புக்கு உகந்தவன் அல்ல என்று நிறைய பேர் பேசுறான். நீ லவ் பண்றவன் பேசுறான், அதை கல்யாணம் ஆனவன் பேசுறான். என்னத்த பண்ணிட்டான் இந்த ஆள், அன்னத்துக்கு லாக்கி இல்லை, வேஸ்ட். இந்த ஆள் கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷம் குப்பை கொட்டுறான். இந்த வார்த்தை யூஸ் பண்ண அடிக்க தப்பான்னு சரி, நான் யூஸ் பண்ண மச்சம் குப்பை கொட்டுறேன்றான். என்ன குப்பை கொட்டுறேன், வாழ்க்கை போறீங்க, அதனால ஒன்னும் புரிஞ்சுக்க மாட்டான். என்ன அன்பு செய்றாரு, நான் எனக்கு என்ன வாங்கி கொடுத்தாரு. ஒரு அம்மா செஞ்சு 25 வருஷம் கல்யாணம் பண்ணேங்க, நான் சொன்னது இல்லை, ஒரு அம்மா சொன்னாங்க 25 வருஷம் கல்யாணம் பண்றேன், ஒரு நாள் ஒரு முளம் பூ கூட இந்த அதை வாங்கி கொடுத்தது இல்லை. அப்ப எந்த இதுக்கு இவரை அன்பு செய்யணும்? அப்புறம் இப்போ பொருள் மெட்டீரியல், இங்கிலீஷ் ரொம்ப அழகா சொன்னோம். ஒரு ஆள் சொன்ன, என் வீட்டுக்காரர் முதல்ல ரொம்ப அன்பு செஞ்சாரு, இப்ப சரியாம அன்பு சரியா, அவர் அன்புல நிறைய மாற்றங்கள் என்னால பார்க்க முடியும். நீங்க சொல்லுவீங்களா, கல்யாணம் ஆன புதுசுல கண்ணியே மணியே தங்கமே செல்லவே என்பார். இப்பெல்லாம் செல்லலாம் கிடையாது. என்ன சொல்ல, என்ன வேற அப்படியா, போனவி அப்படின்னு நாய் மாதிரி குலைக்கிற அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி ஏன்ட்டு ஒரு நிகழ்ச்சி அப்ப சொல்றாங்க, முதல் மாதிரி இல்ல. அவங்க சொல்றாரு, ஏங்க வருஷம் வருஷம் என் மனைவிக்கு பர்த்டேக்கு ஒரு பெரிய கிஃப்ட் வாங்கி தரேன், அவங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன், இதை விட என்ன நான் அவங்களை அன்பு செய்யணும்? அவங்க தான் எல்லாம் வாங்கி தரேன், நகை வாங்கி தரேன், அவங்க கேட்கறதெல்லாம் வாங்கி தரேன். இன்னைக்கு நான் யூஸ் பார்த்தா அன்பு மெட்டீரியலா, பொருட்கள் சம்பந்தப்பட்டதா? பி இன்னைக்கு சொல்றான், பி அந்த அன்பு வெளிப்படுத்தணும், வார்த்தையில் அல்ல செயல்களில் உடன் இருப்பது அப்படின்னு சொல்றான். அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன், எனக்கு 2ஆம் வாசம் ரொம்ப அழகாக நான் வாசி கேட்டோம். இப்ப எப்படி கடவுள் பாருங்க, கடவுள் நம் மீது கொண்டுள்ள அன்பு, ஆண்டவர் சொல் நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதல்ல, மாறாக அவர் நம் மீது கொண்டுள்ள அன்பு தன் மகனையே பாவங்களுக்கு கடுவாக அனுப்பினார் என்பதுதான் அன்பின் தன்மை விளங்குகிறது அப்படின்னு பவுலடிகளார் சொல்றார். மிக அழகாக நாம யோவான் சொல்றாரு. இன்னைக்கு வாசி கேட்டோம். இன்னைக்கு நாங்களும் யோசிச்சு பாக்குறேன், இன்னைக்கு நம்முடைய அன்பு நிபந்தனையான அன்பு தான் இன்னைக்கு உலகம். இன்னைக்கு எல்லாம் லவ் பண்றவங்க, குடும்ப வாழ்றவங்க எல்லாம் நிபந்தனை, இதை செய் அதை செய்யறேன், இதை செய்யல அதை செய்ய மாட்டேன், இப்படியான ஒரு விஷயங்கள் குறைகளை மட்டுமே மையப்படுத்தியவர்கள். அது சரியில்லை, இது சரியில்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை என்று இன்னைக்கு நிறைய எத்தனை பேர் இன்னைக்கு பாசிட்டிவா பேசுறீங்க. வீட்டுல பாருங்க, புருஷன் பொண்டாட்டிய, பிள்ளைங்களை, நண்பர்களை, உறவுகளை பாசிட்டிவா பேச நல்லா பண்றீங்க, அருமையா இருக்கீங்க, போன் பண்ணீங்க, எங்க ஏதாவது உதவி நான் மட்டும் போன் பண்ணுவீங்க, பார்த்தா கூட பார்க்காம போவீங்க, சாமா உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா என்கிட்ட வருவீங்க, உங்களுக்கு பத்தி தெரியாதா எனக்கு? இது பேச்சு அதிகமாக நான் கேட்கிறேன். பொதுவாக இன்னைக்கு அதான் உலகம் போயிட்டு இருக்கு. அப்ப இன்னைக்கு நம்முடைய இது எதிர்பார்ப்போடு தான் இன்னைக்கு உலகம் இருக்கு. எதிர்பார்ப்பு அன்பு இல்ல. ஆண்டவரே சொல்றார், எதிர்பார்ப்பு அல்ல, நிபந்தனை அற்ற விதத்துல நம்ம அன்பு செய்ததான் இன்னைக்கு 2ஆம் வாசம் மிக அழகாய் சொல்வதை பார். 3வது அன்பு அப்படின்னா சுய கையளிப்பு. நான் இந்த வார்த்தை தியாகம் நிறைந்த அன்பு சொல்லுவேன். தியாகம் நிறைந்த அன்பு. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்முடைய வாழ்வுல பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா இருக்காங்க, இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க, தான் வாழ்றோமோ இல்லையோ தன் பிள்ளைகள் வாழணும், தன் குடும்பம் வாழும் அப்படின்றதுக்காக பெற்றோர்கள் தங்களை கரைத்துக் கொள்கிறார். சிலர் இந்த பிள்ளைகளுக்கு அதெல்லாம் சுய கையளிப்புன்னு சொல்ல, அழகான வார்த்தை, சுய கையளிப்பு. தன்னையே அழித்துக் கொள்வது, மெழுகுத்திரி போல தன்னை உருக்கி கொள்வது போல, இந்த மலர்களை போல தன்னை மலர் காய்ந்து அது கீழே விழுந்துருப்பாங்க. ஆனா எந்த விதமான சொல்லுங்க, யாரும் பெருசா அப்ரிஷியேட் பண்ண போது, அம்மா அப்பா எனக்கு இவ்வளோ பண்ணீங்க, என்ன இப்படிலாம் வளர்த்தீங்க, படிக்க வச்சீங்க, எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க அப்படிலாம் நிறைய நேரங்கள்ல நிறைய பேர் பெற்றோர்களுடைய அன்பை, தியாக அன்பை உணர்ந்து கொள்வதே இல்லை. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் இயேசு ரொம்ப அழகாக சொல்றார். உங்களுக்கு தெரியும், ரொம்ப அழகா தன் சீடருடைய கால்களை கழுவக்கூடிய அன்பு, தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு ஒன்றுமே இல்லை என்று சொல்வதை நீங்க அச்செய்தி வாசி கேட்டோம். ஒரு வீட்டுல ஒரு அம்மா, அப்பா அம்மா, அவங்களுக்கு 2 பிள்ளைங்க, 2 பொம்பளை பசங்க. அவை கல்யாணம் பண்ணுவாங்க, நீங்க பார்த்துருக்கீங்க, இது நடந்த நிகழ்வு தான். அவை முதல் பொண்ணு கல்யாணம் பண்றாங்க, செம்மையா செய்யறாங்க, எத்தனை சவரு நாங்க போடுறாங்க, கல்யாணம் பெரிய மண்டபம், நிறைய செலவு, சாப்பாடு வசதிகள் எல்லாம் போட்டு ரொம்ப கிராண்டா கல்யாணம் பண்ணிட்டாங்க. 2வது பொண்ணு கல்யாணம் பண்றாங்க, அவಳು ஒன்றும் பெருசா பண்ணல. அப்பாவுக்கு துரதிருஷ்டமா அவ செஞ்ச பிசினஸ் கொஞ்சம் நலிவடைந்துச்சு, கையில பணம் இல்லை, நிறைய கடன் தொல்லை. அவ போன் பண்ணி பேசுற அப்பாட்ட, அப்பா என்ன உங்களுக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு நீங்க பாரபட்சமான ஒரு ஆளு, பாரபட்சமா. அக்காவுக்கு கல்யாணம் பண்ணும் போது மட்டும் அவ்வளோ நகை போட்டீங்க, அவ்வளோ பெரிய மண்டபத்துல செலவு பண்ணி அவ்வளோ தடபுடலாம் பண்ணீங்க. ஆனா எனக்கு கல்யாணம் பண்ணும் போது ரொம்ப ஒண்ணுமே இல்லாம ரொம்ப சாதாரணமான ஒரு மண்டபம், அவ்வளவு நகை போடவே இல்லை. என் கல்யாணத்தை நீங்க ரொம்ப சிம்பிளா பண்ணிட்டீங்கப்பா, உங்க மேல எனக்கு ரொம்ப வருத்தம்,
உங்களை என்னால அன்பு செய்ய முடியல, நீங்க பண்ணது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்று 2-3 தடவை ஃபோன் பண்ணி அப்பா கிட்ட அப்படி பேசிட்டான். அம்மா அதுக்கப்புறம் பேசுறாங்க. அம்மா சொல்றாங்க, நீ அப்பாவை அப்படி பேசினா கேள்விப்பட்டேன். நீ கல்யாணம் பண்ணும் போதோ அப்பாவுக்கு பயங்கர நலிவு, வசதி இல்லை, தொழில முன்னேற்றம் போச்சு. உங்க அப்பா உன் கல்யாணத்துக்காக ஒரு கிட்னிய தானமாக கொடுத்து காசு கொடுத்து வித்துட்டு தான் அந்த பைசா வச்சு உனக்கு கல்யாணம் பண்ணாரு. ஆனா உனக்கு அது தெரியாது என்று சொல்லி விட்டாலாம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அப்பாட்ட பேசுறப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் உங்களோட அன்பை சரியா நான் புரிஞ்சிக்கல அப்படின்னு. நீங்க கடனை உடனே வாங்கி அது கல்யாணம் பண்ண சொல்லுவாங்க. தன் பிள்ளைகளை அப்பா எல்லாம் ரெண்டும் ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு, அதெல்லாம் கிடையாது. நீங்க நிறைய பிள்ளைங்க நினைச்சுப்பாங்க, அந்த பெரிய பையனுக்கு மட்டும் பெரிய ஸ்கூல்ல சேர்த்தாங்க, என்ன இந்த ஸ்கூல்ல சேர்த்தாங்க, அந்த பொண்ணு நல்லா படிக்க வச்சாரு, அந்த பொண்ணுக்கு நல்லா வாங்கி கொடுத்தாரு, எனக்கு வாங்கி தரல. அப்படிலாம் இல்லை, அது நம்முடைய பார்வை. நான் சொன்னேன், ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு, பிள்ளைகள் தான் நினைச்சு. ஆனா பெற்றோர்கள் அப்படி இல்லவே இல்லை. இதுதான் இன்னைக்கு தற்கையளிப்பு. அவனை வேசி நீங்க பாத்தீங்கன்னா தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பது மேலான அன்பு வேற எதுவுமே இல்லைன்னு சொல்ற. அவன் நான் யோசிச்சு பாரு, இந்த 3 விதமான அன்பை பத்தி சொன்னேன் நானு. முதல் அன்பு கடவுளுடைய அன்பு எல்லையற்றது, கடவுளுடைய அன்பு நிபந்தனையற்றது, கடவுளுடைய அன்பு தற்கையளிப்பு அன்பு. நம்ம எங்க பொருத்தி பார்க்க வேண்டி இருக்கிறார். எனக்கு நிறைய நேரங்கள்ல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இப்ப பொதுவாகவே நிறைய பேர் சீக்கிரம் செத்து போயிடுறாங்க. 43 வயசு 40 வயசு. என்ன எதனால செத்து போறாங்க? அப்போலோ சொல்லுங்க, எதனால சாப்பிட்றாங்க? என்னது? ஹார்ட் அட்டாக். ஓகே, அழகாக கவிஞன் சொல்றான், இதயம் இயங்க மறுக்கிற போது மனிதன் செத்து போகிறான். இதயம் இயங்க, இந்த உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்ல ரத்தம் ஓட்டம், பிளட் கிளாட் ஆயிடுச்சு, அங்க நிறைய கொலஸ்ட்ரால் கொழுப்பு ஆயிடுச்சு, அதாவது ஃபங்க்ஷனிங் இல்ல, துடிப்பு குறைஞ்சிச்சுன்னா செத்து. அவன் சொல்றான், இதயம் இயங்க மறுக்கிற, அன்பு குறைகிற போது மனிதன் இறந்து போகிறான். இன்னைக்கு சில பேர் அன்பே செய்யலன்னா வச்சுக்கல, நீங்களும் செத்து போன பிணங்கள் தான். இதயம் இயங்க மறுக்கிற போது மனிதன் இறந்து போகிறான். அன்பு குறைகிற போது, அன்பு செய்வது குறைகிற போது மனிதன் இறந்து போகிறான். நிறைய பேர் சொன்ன, நான் எவனையும் அன்பு செய்யல, என்னை யாரும் அன்பு செய்ய, எனக்கு தான் எல்லா பாலிசி, என்னை யாரும் நானும் அன்பு செய்யல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சில பேர் அப்படி வாழ்றான். அப்படிங்களா? இவங்க எல்லாம் வாழும் நடைபிணங்கள். இன்னைக்கு ஆண்டவர் நாம் வாழ்வு பெற தன் வாழ்வை நமக்காக பலியாக்கி, அப்ப அவருடைய அன்பு எல்லையற்ற அன்பு, அவருடைய அன்பு நிபந்தனையற்ற அன்பு, அவருடைய அன்பு தியாகம் நிறைந்த அன்பு, அது தற்கையளிப்பான அன்பு. இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் ஒரு நிகழ்ச்சியை வாசித்தேன், அதை சொல்லி இந்த மறையை முடிக்கிறேன். ஜார்ஜ் வாஷிங்டன், பீட்டர் மில்டன், இவங்க 2 பேரும் அமெரிக்காவில் ஒரே பள்ளியில படிக்கிறார்கள். அந்த ஊருக்காரன் சொல்ல, இப்ப நானும் ஒன்னா படிச்சோம் அந்த ஊர்ல இருக்கும்போது அப்படி சொல்லுவீங்களே, படித்து முடிக்கிறார்கள். பாத்தீங்கன்னா ஜார்ஜ் வாஷிங்டன் அமெரிக்க நாட்டுடைய அதிபராக மாறி போகிறார். இந்த பீட்டர் மில்டன் என்பவர் ஒரு குருவாக மாறுகிறார். அங்க அமெரிக்காவுக்கு எஃப்ரத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மறை மாவட்டத்துல ஒரு சிறிய பங்குல பணியாற்றுகிறார். ஜார்ஜ் வாஷிங்டன் ஒயிட் ஹவுஸ்ல இருக்கிறார். இங்க நான் சொன்ன அந்த பீட்டர் மில்டன் என்பவர் ஒரு சிறிய பங்குல பங்கு தந்தையா இருக்கா. அவங்களுக்கு ஒரு தூரம் 70 கிலோமீட்டர் போனோம், சரியா? அப்ப அவர் எந்த பங்குல ஒருத்தன் இருக்கான், விட் மில்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தன். அந்த பங்குல இந்த பங்கு சாமியார் பீட்டர் மில்லுக்கு ஒரே டார்ச்சர் கொடுத்தா. எல்லா பங்குல இருப்பாங்களே, டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான், ஏதாவது தொல்லை பண்ணிட்டான். அந்த அமெரிக்கால இருந்திருக்கான்னு நினைக்கிறேன். அப்போ டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான். சரி, இவரும் கூட கண்டுக்கல. இந்த ஃபாதர் பீட்டர் மில்டன் சரி ஓகே விட்டுருவோம், இருப்பாங்க பல பேர் 10 பேர் இருப்பான், ஏதாவது குறை சொல்லுப்பா, அது மாதிரி கண்டுக்காம விட்டார். திடீர்னு பார்த்தா ஒரு தவறு செய்து விடுகிறான் அந்த வில்டன். அவனை கொலை கைதியாக தீர்ப்பிடுகிறார்கள். அவனுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது. வேற ஒரு தப்புன்ட்டான். இதை கேள்விப்படுகிறார் இந்த பீட்டர் மில்டன் அவர்கள். அவர் உடனே ஜார்ஜ் வாஷிங்டனை சந்திப்பதற்காக செல்கிறார். இந்த பழைய காலத்து நண்பர்கள், நம்ம பாலிய நண்பர்கள், காலேஜ் ஸ்கூல்ல படிச்சு எப்படி இருக்க அப்படி மாதிரி ஜார்ஜ் வாஷிங்டன் அந்த மில்டனை பாத்துக்கிற, என்ன விஷயம் அப்படின்ட்டார். அப்ப சொல்ற, எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன விஷயம் சொல்லு. ஓ, உன் நண்பன் ஒருத்தன் அந்த பிரச்சனை மாட்டிருக்கானே, அவனுக்காக வந்திருக்கியா? அதை தவிர்த்து மற்ற எந்த விதனா கேள், நான் தரேன். அந்த விட்மேனுக்காக நீ வந்திருக்கியா? அவனை தவிர்த்து, அதை தவிர்த்து வேற எந்த உதவியா கேளு, நீ என்னுடைய நண்பன் என்பதற்காக நான் உனக்கு உதவி செய்றேன். அப்போ இந்த ஃபாதர் பீட்டர் மில்டன், அவன் என் நண்பன்லாம் கிடையாது. நல்லா கவனியும், கதை என்னுடைய முடிய போகுது. அவன் நண்பன்லாம் கிடையாது.
நான் இருக்கிற பங்குல அவன் ஒரு பங்கு உறுப்பினர். எனக்கு டார்ச்சர் பண்ற ஒரு ஆள், எனக்கு தொல்லை பண்ற ஒரு ஆள். ஆனா அவனுக்கு இப்ப கேள்விப்பட்ட தப்பு செஞ்சு அவனுக்கு தூக்கு தண்டனை விதித்திருக்காங்க. நீங்க நினைச்சா நீ ஒரு அதிபர் அவனுக்கு கருணை பண்ணி கொஞ்சம் கருணை கண் கொண்டு அவனை தூக்கு தண்டனை பண்ணாம விடுதலை செய்யணும். அப்ப அவன் ஜார்ஜ் வாஷிங்டன் கேட்டாரான், ஏ அவன் உனக்கு பிரச்சனை பண்றான்ற, அவனுக்கு போய் நீ பருதி பேசி 70 கிலோமீட்டர் என்ன பார்க்க வந்திருக்க, உனக்காக எதுவும் கேட்கவே இல்லையே. ஓகே, உன்னுடைய அன்பை நான் பார்க்கிறேன், அதனால நீ சொன்னதுக்காக நான் அவனை விடுதலை செய்கிறேன். நீ பார்த்துக்கலாம், இதுதான் தற்கையீடு. நல்லவன் இல்லை, அவன் கெட்டவன், அவன் டார்ச்சர் பண்றவன். ஆனா இந்த ஃபாதர் பீட்டர் மில்டன் அவனுக்காக போய் பரிந்து பேசி கொலை குற்றத்துக்கு தூக்கு தண்டனை போக வேண்டிய ஒரு கைதியை கூட அந்த இடத்துல என்ன பண்றாரு, அவனுக்கு உயிர் பிச்சை பெற்றுத்தரான். இன்னைக்கு இது நம்முடைய வாழ்வு தான். அப்ப இந்த அன்பு நம்ம யோசிப்பா, இன்னைக்கு நம்முடைய அன்பு வெறும் வார்த்தைகளா இல்லை, ஐ லவ் யூ சொன்னா மட்டும் போதாது, வாங்கி பூவை மட்டும் கொடுத்தா போதாது, லவர்ஸ் டேக்கு மட்டும் நல்லா ஜாலியா வாட்ஸ்அப்ல மெசேஜ் குட் மார்னிங் போட்டிருக்கான். ஒரு அம்மா சொன்னாங்க என்கிட்ட, ஃபாதர் எனக்கு குட் மார்னிங்கே யாருமே போட மாட்டான் காலையில. இவர் ஏங்க குட் மார்னிங் போடுறது என்ன பெரிய விஷயம்? குட் மார்னிங் இந்த சில பேருக்கு 10 எத்தனை குட் மார்னிங் போட்டிருக்கான், இன்னைக்கு 10 பேர் போட்டிருக்கான். எனக்கு போடவே இல்லை. அது ஒரு வருத்தமா இருக்கு நிறைய பேருக்கு. என்ன செய்ய சொல்லுங்க, உறவுகள் தான் முக்கியம். அதை வேற ஒண்ணு இல்லை. இந்த குட் மார்னிங் என்பது நம்ம ஒருத்தர் நினைச்சு பார்த்து குட் மார்னிங் போறோம், அவ்வளவுதான். அது குட் மார்னிங் போடுறதால இல்லை, பட் அப்கோர்ஸ் ஒரு நினைவு காலையில் இருந்தோம், ஓகே நம்முடைய உறவு இருக்கு, சொந்தம் இருக்கு, நண்பர் இருக்கா அப்படின்னு சொல்லி நினைச்சு ஒரு குட் மார்னிங் போடுறது சந்தோஷம் தான், இல்லை இல்லை. அப்போ நீ அந்த உறவை நீ சம்பாதித்துக் கொள்ளவில்லை தான் எனக்கு அர்த்தம். அப்ப இன்னைக்கு நம்முடைய அன்பு வசனம் அழகாய், வார்த்தைகள் அல்ல வாழ்க்கையில், பேச்சில் அல்ல செயலின். அழகாக அகுஸ்தினா சொன்ன மாதிரி நீங்க முன்னுரை வாசாங்க, அன்பு கண்கள் கொண்டு அடுத்தவர்களுடைய உதவி செய்து, கைகள் அடுத்த உதவி செய்து, அந்த கண் கொண்டு பார்ப்பது, அவங்களை தேடி போவது என்பதெல்லாம் பற்றி இன்னைக்கு முன்னுரை வாசா அகுஸ்தினா சொல்ற அன்பை பற்றி இன்னைக்கு நம்முடைய வார்த்தையில பல முறை இந்த அன்பை பற்றி கேள்விப்படும். வெறுமனே கேட்பவர்களாக மட்டும் இல்லாமல் செயல்படுவர்களாக கடவுளுடைய எல்லையற்ற அன்பை, நிபந்தனையற்ற அன்பை, தியாக அன்பை அனுபவிப்பவர்களால் மட்டும் நிச்சயமாய் அடுத்தவருடைய குறைகளோடு அடுத்தவருடைய அவங்க இருக்கிற மாதிரியே நம்மால் ஏற்றுக்கொண்டு வாழ முடியும். அப்படியான ஒரு அருளத்தை தர வேண்டும் என்று இத்திருப்படி என்று ஆடுவோம்.